ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பணவீக்கம் பணவாட்டம் இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நான் வந்து இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், கவனிங்க. அதாவது இப்போ பணவீக்கம் அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரியும்? விலைவாசி வந்து அதிகரிக்கும். பணவாட்டம் அப்படின்னா விலைவாசிகள் குறையும் அப்படின்னு தெரியும், அப்படி தானே? பாருங்கள், அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு தாங்க. ஓகேவா? இப்போ ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸுக்கெலாம் கடன் கொடுக்கும் இல்லையா? அந்த கடனுக்கு ஆர்பிஐ ஒரு வட்டி விகிதம் வந்து வைக்கும். அதுதான் ரெப்போ ரேட்டு இல்லையா? அப்போது அந்த ரெப்போ ரேட்டு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பேங்க்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்பிஐ கிட்டேருந்து நிறைய அமௌண்ட்டை கடன் வாங்கி நமக்கு வந்து அதிகமாக லோன் கொடுக்கும். அப்போ நமக்கு அதிகமாக லோன் கொடுக்கும்போது நம்ம லோனை வாங்கி பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய லாபம் பார்ப்போம். அப்போ நம்ம நிறைய லாபம் பார்க்குற மாதிரி உற்பத்தி பண்ணுறவங்களும் நிறைய லோன் வாங்கி நிறைய உற்பத்தி பண்ணி கடைகளுக்கு நிறைய லோடு அனுப்புவாங்க. அப்போ அவங்க நிறைய லோடு அனுப்பும்போது அவங்களுக்கு லோடுக்கான காஸ்ட்டு அதிகமாகும். அப்போது அவங்க வந்து அந்த பொருளுக்கான காஸ்ட்டையும் அதிகப்படுத்தி கடைகளுக்கு கொடுப்பாங்க. கடைக்காரங்க என்ன செய்வாங்க? அவங்களும் பொருளை வந்து கடையில் இறக்கி வைக்கிறக்காண்டி அவங்க வேலைக்கு ஆள் வைப்பாங்க. அப்போ வேலைக்கு ஆள் வைக்கும்போது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போது அவங்க பொருளையும் அதிக காசு கொடுத்து வாங்குகிறாங்க, இப்போது எக்ஸ்ட்ரா வேலைக்கு ஆள் வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அப்போ பொருளோட விலைவாசி அதிகரித்தா தான் நம்ம வந்து சம்பளமும் கொடுக்க முடியும், பொருளை வாங்கி வைக்கவும் முடியும். சரியா? அதே மாதிரி நீங்கள் வந்து லோன் வாங்கி பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் அதே மாதிரி லாபம் பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த காசை வச்சு நீ நார்மலாக கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இப்போது லாபம் அதிகமாக வரதுனால பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் அது வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஒரு பொருள் வாங்குற இடத்துல நீங்கள் ரெண்டாக வாங்குவீங்க இல்லையா? அப்போது தேவையும் அதிகரிக்குது. ஓகேவா? டிமாண்ட், உங்கள் ஃப்ரெண்டும் அதே மாதிரி வாங்க வராங்க. அப்போ டிமாண்ட் அதிகரிக்கும் போது அங்கே வந்து விலைவாசி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடுது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போது சப்போஸ் ஆர்பிஐ வந்து இப்போ ரெப்போ ரேட்டை வந்து அதிகமாக்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்குகிற கடன் கம்மியாகும். அப்போ அவங்க கம்மியாக கடன் வாங்கினாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட லோன் கொடுக்குறதுக்கும் மக்களுக்கு லோன் கொடுக்குறதுக்கும் பேங்க் சைடு அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். அப்போது மக்களும் லோன் கம்மியாக இருக்குதுன்னா வட்டி அதிகமாகிடும். சரியா? அப்போ கம்மியான அமௌண்ட்டை லோன் கம்மியான மக்களுக்கு கொடுக்கும்போது அவங்க கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணிடுவாங்க? வட்டி அதிகரிச்சுவாங்க. அப்போது நம்ம வந்து அதிகமாக லோன் வாங்கவும் மாட்டோம், அதிகமாக உற்பத்தி பண்ண மாட்டோம், அதிகமாக பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் பார்க்க முடியாது. அப்போது உங்களுக்கு வந்து விலைவாசி வந்து அதிகரிக்காது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐக்கு காசு தேவைப்படும் போது பேங்க்கிட்டேருந்து ஆர்பிஐ வாங்குறதுக்கான வட்டி விகிதம். அப்போது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து ஆர்பிஐ வந்து எப்போவுமே கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. இது ரெப்போ ரேட்டு 6% இருக்குன்னா அது ஒரு 4% இருக்கும். அப்போது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து அதிகரித்து வச்சுது அப்படின்னு சொன்னால் பேங்க்ஸ் வந்து அவ்வளோ அமௌண்ட்டையும் ஒரு ஆர்பிஐக்கே கொடுத்துருவாங்க. நமக்கு கொடுக்க காசு இருக்காது, கம்மியான காசு தான் இருக்கும். அப்பவும் வட்டி அதிகமாக வச்சு தான் இருக்கிற கொஞ்சோண்டு காசை மக்கள் கொடுப்பாங்க. அப்பவும் வந்து பணவீக்கம் வந்து ஏற்படாது, பண வாட்டம் வந்து ஏற்படும்.